ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மல்லிகை செடிகளை பார்க்க போகிறோம். மல்லிகை செடிகளில் பாருங்கள், இப்போ சீசன் மல்லிகை சீசன் குறைஞ்சிடுச்சு, முடிகிற ஸ்டேஜுன்னு கூட சொல்லலாம். இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் எப்போதுமே பூ பூத்துட்டே இருக்குங்க. இதுக்கு காரணம் நம்மளோட மெயின்டெனன்ஸ் தான். அதாவது நம்ம பூத்து முடிஞ்ச அந்த பகுதியை கட் பண்ணி விடுறதால பாருங்கள், இந்த மாதிரி தொடர்ந்து புது தளிர்கள் வளர்ந்துட்டே இருக்குது. பாருங்கள், கட் பண்ணி விட்டு ஒரு 2 வாரத்தில் இந்த மாதிரி தளிர்கள் நமக்கு வளர ஆரம்பிச்சிடும். அந்த கட் பண்ணி விடுறதால பார்த்திங்கன்னா, இந்த அடிப்பாகங்களில் இருக்க அந்த முத்துன அந்த பக்க கிளைகள்லேயும் நமக்கு இந்த மாதிரி புது தளிர்கள் தொடர்ந்து வளரும். இதனால் பார்த்திங்கன்னா செடி சீக்கிரமாகவே நல்லா அடர்த்தியாகும் போது பூக்களும் நமக்கு அதிகமாக பூக்கும். நான் தொடர்ந்து கொடுக்குற உரங்களில் முக்கியமான ஒன்று மல்லிகை செடிக்கு இந்த வெங்காயத்தூள் தான். பாருங்கள், இது கூட வெங்காயத்தூள் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக காலிஃப்ளவர் வேஸ்டேஜ். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா வாழைக்காய் தூள். இந்த மாதிரி ஒரு நாள் வெயிலே போதுங்க. வெயில் இருக்கும் பொழுது நம்ம ஒரு நாள் வெயிலில் இந்த மாதிரி போட்டுட்டு இதை ஈவினிங் நான் செடிக்கு அடி உரமாக கொடுத்துடுவேன். இந்த மல்லிகை செடிகளுக்கு பாருங்கள், அங்கே இருக்க வேஸ்டேஜ் அந்த மாதிரி கொடுத்ததால் பார்த்திங்கன்னா செடி இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்து